இன்னைக்கு நாம பார்க்க போறது 12ஆம் வகுப்பு தொகுதி 1 5ஆம் பாடத்திற்குண்டான அதாவது அணைவுச் சேர்மங்கள். ஸோ முதல் 1 மார்க் MEN2OX Cl என்ற அணைவுச் சேர்மத்தில் உள்ள உலோக அணு அயனி M முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை இணைதிறன் மதிப்புகளின் கூடுதல். இங்க முதன்மை இணைதிறன் இரண்டாம் இணைதிறனோட கூடுதல் தான் நமக்கு இதுல கேட்டிருக்கிறாங்க. அணைவுச் சேர்மங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது MEN2OX Cl. ஸோ இதுல நம்மளுக்கு முதன்மை இணைதிறன் எவ்வளவு, இரண்டாம் நிலை இணைதிறன் எவ்வளவுன்னு தெரியணும். முதன்மை இணைதிறன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆக்சினேற்ற நிலையை குறிக்கக்கூடியது. ஆக்சினேற்ற நிலை அதாவது மைய அணுவினுடைய எங்க எம்ங்கிறதா நம்மளுக்கு என்னதுன்னா மைய அணு. ஸோ அந்த மைய அணுவினுடைய ஆக்சினேற்ற நிலையை குறிக்கக்கூடியது முதன்மை இணைதிறன். இரண்டாம் நிலை இணைதிறன் அப்படிங்கிறது இங்க எவ்வளவு ஈனியிலிருந்து எவ்வளவு பிணைப்பு உலோகத்தோடு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. முதல்ல முதன்மை இணைதிறன் நாம கண்டுபிடிச்சுக்கலாம். MEN2OX Cl இது பிளஸ், இது மைனஸ். அப்போ M அப்படிங்கிறதுனுடைய ஆக்சினேற்ற எண் அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். இதுல எம்முக்கு நம்மளுக்கு தெரியாது, அதனால நாம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். பிளஸ் ENங்கிறது நடுநிலை ஈனி, அப்ப அதனுடைய மின்சுமைங்கிறது 0 × 2 பிளஸ் OXங்கிறது ஆக்சிலேட்டோ, COO மைனஸ் சிங்கிள் பாண்ட் COO மைனஸ் இது ஆக்சிலேட்டோ. இதுல 2 மைனஸ் இருக்கிறதுனால -2 ஈக்குவல் டு +1. இங்க மேல இருக்கிற +1 நாம எடுத்துக்கிறோம். அப்ப இங்க X -2 ஈக்குவல் டு +1, X ஈக்குவல் டு +1 +2. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா +3. அப்ப M +3. அப்ப முதன்மை இணைதிறன் அப்படிங்கிறது எவ்வளவுன்னா முதன்மை இணைதிறன் அப்படிங்கிறது +3. அதே மாதிரி இரண்டாம் நிலை இணைதிறன் பார்க்கணும். இதுல ஈனிகள் எது ஈனி அப்படின்னா ஈனிங்கிறது EN அப்படிங்கிறது NH2 CH2 CH2 NH2 எத்திலீன் டையமின் அல்லது ஈத்தேன் 1,2 டையமின் இது ஒரு ஈனி. ஒரு EN அப்படிங்கிறது 2 பிணைப்பு உருவாக்கும். அப்போ 2 EN 4 பிணைப்பு. அதுபோக ஆக்சிலேட் அங்க மேல நாம கொடுத்திருந்தீங்களா OX அப்படின்னா COO மைனஸ் சிங்கிள் பாண்ட் COO மைனஸ். அப்ப இரண்டாம் நிலை இணைதிறன் அப்படிங்கிறது எவ்வளவுன்னா இரண்டாம் நிலை இணைதிறன் அப்படிங்கிறது எவ்வளவுன்னா 6. அப்ப மொத்தமா இங்க முதன்மை இணைதிறன் ஒரு 3, இரண்டாம் நிலை இணைதிறன் அப்படிங்கிறது 6.
அப்போ இதோட மொத்த கூடுதல் அப்படிங்கிறது எவ்வளவுன்னா 9. முதன்மை இணைதிறன் மற்றும் இரண்டாம் நிலை இணைதிறன்களினுடைய கூடுதல் அப்படிங்கிறது 3 + 6, அப்போ 9. கூடுதல் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 9, மன்னிக்கும் 3 + 6 போட்டுருங்க. ஸோ செகண்ட் 1 மார்க். .1 மோலார் திறனுடைய 100 ml பென்டா அக்வா குளோரிடோ குரோமியம் 3 குளோரைடு கரைசலுடன் அதிக அளவு சில்வர் நைட்ரேட் கரைசலை இருக்கும்போது கீழ்ப்படிவாகும் சில்வர் குளோரைடு மோலின் எண்ணிக்கை அப்படிங்கிறது எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ இங்க கொடுத்துருக்கக்கூடியது பென்டா அக்வா குளோரிடோ குரோமியம் 3 குளோரைடு. ஸோ ரெண்டாவது 1 மார்க். கொடுத்துருக்கிறது பென்டா அக்வா குளோரிடோ குரோமியம் 3 குளோரைடு. அப்போ குரோமியம்னா Cr, பென்டா அக்வானா H2O 5 Cl. இப்போ குரோமியம் 3+ அப்படின்னா இங்க வந்து 3+ வந்தா இதுல ஒரு குளோரின் இருக்கு. அப்ப சார்ஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ இது வந்து +3 + 0 × 5 + -1 = x. ஏன்னா காம்ப்ளெக்ஸோட அணைவு சேர்மத்தோட மின்சுமை தெரியாது. அப்போ 3 + 0 - 1 = x. அப்போ +2 = x. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா +2 வரும். காம்ப்ளெக்ஸ்க்கு மேல +2 வருதுன்னா H2O5Cl. காம்ப்ளெக்ஸ் மேல 2+ வருது அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா வெளியில உங்களுக்கு என்ன வரணும்? குளோரின் 2 வரணும். அப்போ இது Cr H2O5Cl Cl2. இதுதான் பென்டா அக்வா குளோரிடோ குரோமியம் 3 குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இப்போ இதை நாம சில்வர் நைட்ரேட் கரைசலோடு நாம் ஆட் பண்ணுறோம்னா Cr H2O5Cl Cl2. இதை நாம் சில்வர் நைட்ரேட்டோட போடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் 2 குளோரின் இருக்கு. ஸோ 2 குளோரைடு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 2 சில்வர் நைட்ரேட் இதோட ரியாக்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு 2 சில்வர் குளோரைடு கிடைக்கும். 2 சில்வர் நைட்ரேட் ரியாக்ட் ஆகும், 2 சில்வர் குளோரைடு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கொஸ்டின்ல என்னதுன்னா எவ்வளவு சில்வர் குளோரைடு கரைசல் உங்களுக்கு கிடைக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்க உதாரணத்திற்கு நாம வந்து 100 ml, இது வந்து நாம 1 லிட்டருக்கு இங்க நாம் எடுத்திருக்கிறது 1 மோல். இங்க நாம் எடுத்திருக்கிறது என்னதுன்னா 1 மோல் பென்டா அக்வா குரோமியம் 3 பென்டா அக்வா குளோரிடோ குரோமியம் 3 குளோரைடு அப்படிங்கிறது 1 மோல் எடுத்திருக்கோம். அதோட நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், 2 மோல் சில்வர் நைட்ரேட் வினைக்கு உட்படுத்துறப்போ 2 மோல் சில்வர் குளோரைடு அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ இது எப்போதுமே ஒரு மோலார் கரைசலா நாம் எடுத்திருந்தோம்னா இதை நாம் எதுக்கு எடுத்திருப்போம், 1000 ml எடுத்திருப்போம். அப்போ 1000 மில்லி 1 மோலார் இந்த அணைவு சேர்மம் தரும் AgCl-இன் அளவு எவ்வளவு தருது அப்படின்னா உங்களுக்கு 2 மோல். அப்போ 1000 மில்லி 1 மோலார் இந்த அணைவு சேர்மம் தரக்கூடிய சில்வர் குளோரைடினுடைய அளவுங்கிறது 2 மோல். கணக்கில் நாம் எவ்வளோ எடுத்திருக்கிறோன்னா 100 ml 0.01 மோலார். அப்போ இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா 100 ml, இது வந்து 0.01 மோலார். அப்போ நம்மளுக்கு இதில் எவ்வளவு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஈக்குவல் டு இங்கே 2 மோல் சில்வர் குளோரைடுங்கிறது 1000 மில்லி 1 மோலாருக்கு. எனக்கு 100 மில்லி 0.1 மோலாருக்கு வேணும்னா இந்த 2 மோலை 1000ஆல் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2 /
1000 ml இன்ட்டு 1 மோலார் இன்ட்டு 100 ml இன்ட்டு 0.01 மோலார். அப்போ இதில் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 2/10ன்னா 0.2, 0.2 இன்ட்டு 0.02 அப்படின்னா 0.002 மோல். அப்போ 0.01 மோலார் 100 ml பென்டா அக்வா குளோரிடோ குரோமியம் 3 குளோரைடு கரைசல சில்வர் நைட்ரேட்டோட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சில்வர் குளோரைடு கிடைக்கும்னா 0.002 மோல் அளவு இருக்கக்கூடிய சில்வர் குளோரைடு அப்படிங்கிறது கிடைக்கும். தேர்ட் 1 மார்க். ஒரு அணைவு சேர்மம் MsO4Cl.6H2O என்ற மூலக்கூறு வாய்ப்பாட்டினை பெற்றுள்ளது. ஸோ என்ன வாய்ப்பாடு இது பெற்றிருக்குது அப்படின்னா மூணாவது 1 மார்க். MsO4Cl.6H2O இது அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு. இது இச்சேர்மத்தின் நீர் கரைசலானது பேரியம் குளோரைடு கரைசலுடன் வெண்மை நிற வீழ்படிவை தருகிறது. ஸோ வெண்மை நிற வீழ்படிவை தருகிறது. மேலும் சில்வர் நைட்ரேட் கரைசலுடன் சேர்க்கும் போது எந்தவித வீழ்படிவையும் தருவதில்லை. மேலே இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல பேரியம் குளோரைடோடு வினைக்குட்படுதுன்னா கண்டிப்பா SO4 அப்படிங்கிறது அணைவு சேர்மத்துக்கு வெளியில் இருக்கும். சில்வர் குளோரைடு உருவாகலை அப்படின்னா அது அணைவு சேர்மத்திற்கு உள்ள இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அணைவு சேர்மத்தில் உள்ள 2ஆம் நிலை இணைதிறன் 6 அப்படின்னா இந்த சேர்மத்தோட சரியான வாய்ப்பாடு என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 க்ளூ 3 க்ளூ அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஒன்று, இது பேரியம் குளோரைடோட சல்ஃபேட் வரணும் அப்படின்னா SO4 வெளியில் இருக்கணும். இது சில்வர் நைட்ரேட்டோட எனக்கு என்ன வரல, சில்வர் குளோரைடு தரலைன்னா குளோரின் உங்களுக்கு உள்ள இருக்கும். அதோட அணிவேன் 6ன்னா அப்போ மொத்தமாக 5 நீர் மூலக்கூறு, ஒரு குளோரினும் இருக்கும், வெளியில் ஒரு H2O. ஏன்னா பேரியம் குளோரைடோட வீழ்படிவு தருதுன்னா சல்ஃபேட் அணைவு சேர்மத்திற்கு வெளியில் இருக்கணும். சில்வர் நைட்ரேட்டோட குளோரின் சில்வர் குளோரைடை உருவாக்கல அப்படின்னா குளோரின் அணைவு சேர்மமா, அதாவது ஈனியா வினைக்குள்ள மன்னிக்கணும், ஈனியா அணைவு சேர்மத்திற்குள்ள இருக்கணும். இந்த உலோகத்தினுடைய 2ஆம் நிலை இணைதிறன் 6. இங்க மொத்தமா 6 நீர் மூலக்கூறு இருக்கு. ஆனா என்னன்னு சொல்லிட்டோம், குளோரின் ஈனியா செயல்படுது அப்படின்னு. மிச்சம் எனக்கு மொத்தம் 6 ஈனில 1 எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நீரை நாம என்ன பண்ணிட்டோம், வெளியில எடுத்துட்டோம். அப்ப இந்த சேர்மத்தினுடைய வாய்ப்பாடு அப்படிங்கிறது H2O5Cl SO4.H2O அப்படின்னு சொல்லக்கூடியது. 4th 1 மார்க். FeH2O5NOSO4 இந்த அணைவு சேர்மத்தில் இரும்பின் ஆக்சிஜனேற்ற நிலை மற்றும் NOவின் மீதான ஆக்சிஜனேற்ற நிலை யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க உங்களுக்கு இரும்பினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது அப்படின்னா +1, NOவினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை அப்படிங்கிறது பார்க்கணும். 4 FeH2O5NOSO4 இதை பிரிக்கிறீங்கன்னா FeH2O5NO + மன்னிக்கணும் 2 + SO4 2-. இதில் Feக்கு தெரியாது, X + இது 0 × 5 + இது +1 = +2. X +1 = +2, X = +2 - 1, Xோட வேல்யூ +1. அப்போ Feயோட ஆக்சிஜனேற்ற நிலை +1. பொதுவாக இந்த இடத்துல NO அப்படிங்கிறது நைட்ரோசைல் ஈனின்னு நாம் நினைப்போம், ஆனால் அது கிடையாது. நைட்ரோசைல் ஈனியா இருந்ததுன்னா இந்த NO அப்படிங்கிறது உங்களுக்கு 0 ஆக்சிஜனேற்ற நிலையில் இருக்கு. இது நைட்ரோசோனியம் அப்படிங்கிற நேர்மின் ஈனி, நேர்மின் சுமை இருக்கக்கூடிய ஈனி.
இந்த ஈனியோட மின்சுமை அப்படிங்கிறது +1, இது NO+ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை முறையே +1, +1 அப்படின்னு நாம இதில் சொல்றோம். 5வது IUPAC விதிமுறைகளின்படி COEN2ONOCl பிராக்கெட்டுக்கு வெளியில் ஒரு Cl என்ற அணைவு சேர்மத்தினுடைய பெயர். COEN twice ONOCl பிராக்கெட்டுக்கு வெளியில் ஒரு Cl. இந்த அணைவு சேர்மத்திற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு 3 வகையான ஈனி இருக்கு. ஒன்று EN அப்படின்னா 1,2 டையமின், இன்னொன்று வந்து ONO அப்படின்னா இது வந்து NO2, இதில் நைட்ரைட்டோ அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதுபோக Cl. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 வகையான ஈனி இருக்கு. முதல்ல இந்த அணைவு சேர்மத்தை நாம் என்ன பண்ணணும், ப்ளஸ் மைனஸாக பிரிக்கணும். அப்போ CO EN2 ONO Cl ப்ளஸ் Cl மைனஸ். கோபால்ட்டோட ஆக்சிஜனேற்ற X ப்ளஸ், இது நடுநிலை இணைங்கிறதுனால 0 × 2 ப்ளஸ் -1 ப்ளஸ் -1 ஈக்குவல் டு +1. அப்போ X -2 ஈக்குவல் டு +1, X ஈக்குவல் டு +3. அப்போ இந்த இடத்துல கோபால்ட்டோட ஆக்சிஜனேற்ற நிலைங்கிறது +3. இங்கே 3 வகையான ஈனி இருக்கு. ஒன்று EN அதாவது ஈத்தேன் 1,2 டையமீன், அடுத்தது ONO அதாவது நைட்ரைட்டோ, அதுபோக Cl குளோரிடோ. ஆல்பபெட்டிக்கல் ஆங்கில அகரவரிசைப்படி பார்க்குறப்போ குளோரிடோ இதுதான் நம்மளுக்கு முதல்ல வரும். அப்போ இதோட பேர் வந்து குளோரிடோ. குளோரிடோ. ரெண்டாவது EN இருக்கிறதுனால பிஸ் ஈத்தேன் 1,2 டைஅமீன், அதுபோக நைட்ரைட்டோ கஃபாவோ. ஏன்னா இது வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட், அதாவது பிணைப்புறும் இரு அயனிகளை கொண்ட ஒரு முனை ஈனி. அப்போ கஃபாவோ. அதுக்கப்புறமா நம்மளுக்கு கோபால்ட் 3 குளோரைடு. அப்ப இந்த சேர்மத்தினுடைய IUPAC பெயர் அப்படிங்கிறது இதுதான். குளோரிடோ பிஸ் ஈத்தேன் 1,2 டையமீன், நைட்ரைட்டோ கஃபாவோ கோபால்ட் 3 குளோரைடு. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 6வது 1 மார்க். இதுவும் நம்மளுக்கு என்னதுன்னா K3AlC2O4 இதுக்கும் IUPAC பெயர் வேணும். ஸோ 6th 1 மார்க் K3AlC2O4 thrice. இப்போ இதோட IUPAC பெயர் அப்படிங்கிறது வேணும். ஸோ இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா இதையும் நாம் அதே மாதிரி பிரிக்கிறோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு என்னது K+, இது AlC2O4 thrice மைனஸ். இங்கே K 3 தடவை இருக்கிறதுனால 3+, இது வந்து உங்களுக்கு 3-. அலுமினியத்தோட மின்சுமைங்கிறது X ப்ளஸ், இது ஆக்சலைட்டோ அப்படின்னா -2 × 3. C2O4ங்கிறது ஆக்சலைட்டோ, அப்படியே 1 மார்க்கில் பார்த்தோம். -6 ஈக்குவல் டு -3, மன்னிக்கணும். ஈக்குவல் டு -3 + 6. அப்போ எக்ஸோட வேல்யூ +3. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல K வர்றதுனால உங்களுக்கு இதோட பேர் அப்படிங்கிறது பொட்டாசியம் ட்ரை ஆக்சலேட்டோ அலுமினேட் 3. ஏன்னா இந்த அணைவு சேர்மம் எதிர்மின் அணைவாக இருக்கிறதுனால
உலோகத்தோட பேர்ல ஏட்டு நாம சேர்க்கணும். அதனால இது வந்து நம்மளுக்கு அலுமினேட் அப்படின்னு நாம அதை வந்து கொடுக்கிறோம். அடுத்த 1 மார்க். பொட்டாசியம் ட்ரை ஆக்சைடு டு அலுமினேட் 3. 7வது 1 மார்க். பின் வருவனவற்றுள் 1.73 பிஎம் போர் மேக்னட்டான் காந்த திருப்பு திறனை பெற்றிருக்கக்கூடியது. அப்ப இங்க இருக்கக்கூடிய சேர்மத்துல எது உங்களுக்கு 1.73 அப்படின்னா அது உங்களுக்கு தனித்த எலக்ட்ரான், ஒற்றை தனித்த எலக்ட்ரானை பெற்றிருக்கணும். அப்படி இதுல எது ஒற்றை தனித்த எலக்ட்ரான் உங்களுக்கு பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது TiCl4. 7வது 1 மார்க். TiCl4. அப்போ இதை நாம பிரிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா டைட்டானியம் 4+ அப்படிங்கிறது உருவாகும். ஸ்காண்டியம் டைட்டானியம், டைட்டானியம்னா 22. அப்போ 1s2, 2s2 2p6, 3s2 3p6, 4s2 2 4 20 3d2. இப்போ டைட்டானியம் 4+ அப்படின்னா உங்களுக்கு 4s 3d இது ரெண்டுலேயுமே எலக்ட்ரான் இருக்காது. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு என்னது டி ஆர்பிட்டால எலக்ட்ரான் இல்லாததுனால 0. அப்போ இதில் காந்த திருப்புத்திறன் மதிப்பு போர் மேக்னட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அல்ல. செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க COCl6 4-. அப்போ இது வந்து உங்களுக்கு என்னதுன்னா COCl6 4-. அப்போ இது x + -1 × 6 = -4. அந்த உலோகத்தினுடைய ஆக்சினேட் நிலையை நீங்க என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னதுன்னா +2. அப்போ இது வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா +2. அப்போ கோபால்ட் அப்படின்னு எடுக்கிறப்ப 27, 1s2, 2s2 2p6, 3s2 3p6, 4s2 3d7. இது 2+ அப்படின்னா 4sல இருந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் 2 எலக்ட்ரான் போயிடும். அப்போ 3d7 மட்டும் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ஆர்பிட்டால். இதில் 7 எலக்ட்ரான் வருதுன்னா 1 2 3 4 5 6 7 எலக்ட்ரான் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் என்ன ஆயிருக்கும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னதுன்னா இங்கே கோபால்ட்டோட குளோரின் உங்களுக்கு சேர்ந்துருக்கு. குளோரின் அப்படிங்கிறது ஒரு வலிமை குறைந்த ஈனி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டி ஆர்பிட்டால் ஈனிகளோட கவர்ச்சி விசைக்கு உட்படும் போது இது உங்களுக்கு உயர் சுழற்சி அணைவை வந்து உருவாக்கும். அப்போ இந்த D7னா நாம் எப்படி பிரிக்கலாம்னா T2G 5, EG வந்து உங்களுக்கு 2 வரும். அதாவது இது நாம் ஒரு தடவை பிரித்து எழுதிக்கலாம். இது 2 விதமாக பிரியும். இது வந்து உங்களுக்கு T2G, EG, கீழே இருக்கிறது T2G. இதில் 7 எலக்ட்ரான்னா 1 2 3 4 5 6 7. இது உங்களுக்கு T2G, இது உங்களுக்கு EG. அப்போ இது உயர் சுழற்சி அணைவு அப்படின்னா இங்கே T2Gலேருந்து EG போகிறதுக்கு உண்டான ஆற்றல் வேறுபாடு மிக குறைவு. அப்போ எலக்ட்ரான் உங்களுக்கு எல்லா ஆர்பிட்டாலையும் 1 ஃபுல் ஆகிட்டு தான் டபுள் ஆகும். அப்போ இங்கே வந்து 7 எலக்ட்ரான் இருக்குன்னா முதல்ல 1 2 3 4 5 6 6 7. அப்போ இங்கே உங்களுக்கு என்னதுன்னா T2Gல 5 எலக்ட்ரான் இருக்கு, EGல 2 எலக்ட்ரான் இருக்கு. ஆக மொத்தமாக தனித்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா அதில் 3 தனித்த எலக்ட்ரான் இருந்தால் அதனுடைய காந்த திருப்பு திறனுடைய மதிப்பு எவ்வளவுன்னா 3.9 BM அப்படின்னு இதில் வரும். அப்போ கோபால்ட் இருக்கிற இந்த சேர்மமும் உங்களுக்கு என்னது 1 பாயிண்ட்ல வரல. அடுத்த 1 மார்க். காப்பர், டெட்ராமைன் காப்பர் 2 அயான். CuNH342+. இது சிம்பிள். இது வந்து எக்ஸ், இதுக்கு தெரியாது 0 × 4 = +2. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுல ஒரே ஒரு உலோகமும்
மிச்சம் இருக்கிற ஈனிகள் அனைத்துமே நடுநிலை ஈனிகளா இருந்ததுன்னா அந்த அணைவு சேர்மத்தினுடைய மின்சுமை என்னவோ அது அப்படியே உங்களுக்கு அந்த உலோகத்தினுடைய மின்சுமையா மாறிடும். இதுல அமோனியா அப்படிங்கிறது நடுநிலை ஈனி, அப்ப அதோட மின்சுமை 0. அப்ப அணைவு சேர்மத்தினுடைய மின்சுமை அப்படியே உலோகத்தோட மின்சுமையா மாறிடும். அப்ப உலோகத்தோட மின்சுமைங்கிறது +2. காப்பர் 29 அப்படின்னா இது எக்ஸெப்ஷன் கேஸ் இல்லைங்களா? ஸோ 1:2, 2:2, 2p6, 3s2, 3p6, 4s1, 3d10. காப்பர் 2+ அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணும்போது 1:2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d9. இங்க பாத்தீங்கன்னா Dல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒரே ஒரு தனித்த எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இங்க என்னோட வேல்யூ 1, அப்ப மியோட வேல்யூ 1.73 bm. அப்ப அவங்க கேட்ட மாதிரி 1.73 போர் மேக்னட்டான் வேல்யூவை வச்சிருக்கக்கூடியது எதுன்னா டெட்ரா அம்மைன் காப்பர் 2 அயனி, அதாவது தேர்ட் ஆப்ஷன். 8வது 1 மார்க். உயர் சுழற்சி D5 எண்முகி அணைவு ஒன்றின் படிகப்புல நிலைப்படுத்தும் ஆற்றலின் மதிப்பு எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஸோ இது உயர் சுழற்சி அணைவு. உயர் சுழற்சி அதுவும் எதுல கேட்கிறாங்க? D5ல 8th 1 மார்க். அப்போ இந்த இடத்துல D5 1, 2, 3, 4, 5 இது உங்களுக்கு ஈனிகள் புலத்தில் உட்படும் போது இது 2 கேட்டகரியா பிரியுதுன்னு சொன்னோம். ஒன்று T2G, இன்னொன்று EG. DXY, YZ, ZX இது மூணையும் கீழே. இது DXY, இது DYZ, இது DZX, இது DX² - Y², இது உங்களுக்கு DZ². இதுதான் அந்த ஆற்றல் வேறுபாடு வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நாம டெல் நாட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க D5 5 எலக்ட்ரான் இருக்கிறதுனால உயர் சுழற்சின்னா T2Gல 3, EGல 2, இது EG. இப்போ இது காற்றின் மதிப்பு நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுல மொத்த எலக்ட்ரான் வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 3, அதாவது N of T2G இன்ட்டு -0.4 அந்த மதிப்பும் பிளஸ் N of EG இன்ட்டு 0.6 மதிப்பு இன்ட்டு டெல் நாட். இந்த -0.4 அப்படின்னா இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆற்றல் இடைவெளி 1 அப்படின்னு நாம பிரிச்சிருப்போம். கீழே இருக்கிறது நம்மளுக்கு -2/5ன்னும் மேலே இருக்கக்கூடியதை நம்மளுக்கு +3/5ன்னும் நாம பிரிச்சிருப்போம். அப்போ இதில் T2Gனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் T2G அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 3. அப்போ 3 இன்ட்டு -0.4 பிளஸ் NEG இதில் எவ்வளவு எலக்ட்ரான்னா 2 இன்ட்டு 0.6 இன்ட்டு டெல் நாட். அப்போ இது -1.2 பிளஸ் 1.2 டெல் நாட். அப்போ இதோட வேல்யூ உங்களுக்கு 0 இன்ட்டு டெல் நாட். அப்போ இதோட வேல்யூ உங்களுக்கு 0. இப்போ உயர் சுழற்சி D5 அப்படிங்கிறதுல படிகப்புல நிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது எவ்வளவுன்னா 0. இதுல அது மட்டும் இல்லாம பேரிங் எனர்ஜி, அதாவது பேர் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி அப்படின்னு பார்த்தா இதுல எந்த எலக்ட்ரானும் பேர் கிடையாது. இதுல D5 கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரான் எல்லாமே தனிச்சுதான் இருக்குது. அப்ப அதுவும் உங்களுக்கு என்ன ஆகாது, இதுல வராது. அடுத்தது பின் வருவனவற்றுள் 9வது 1 மார்க். பின் வருவனவற்றுள் அதிகபட்ச டெல் நாட் என் மதிப்பை பெற்றுள்ள அணைவு அயனி அப்படிங்கிறது கேட்குறாங்க. எதுல உங்களுக்கு அந்த படிகப்புல நிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த வித்தியாசம் அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுல பார்த்துட்டீங்கன்னா இந்த 1 மார்க்ல எல்லாமே உங்களுக்கு கோபால்ட் அப்படிங்கிற மைய உலோகத்தை வச்சுதான் எடுத்திருக்கிறோம். அப்ப எல்லாம் ஒரே மாதிரியான உலோகம்னா இதுல ஈனிகளோட வகையில தான் பார்க்கணும். இதுல என்னென்ன
ஈனி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சயனிடோ, ரெண்டாவதுல ஆக்சலேட்டோ, மூணாவதுல அக்குவா, நாலாவது அம்மைன். அப்ப இதுல பாக்குறப்போ எது உங்களுக்கு வலிமை மிகு ஈனியா இருக்குதோ அதுக்கு அந்த டெல் நாட்டினுடைய எண் மதிப்பு அதிகமா இருக்கும். அப்ப இந்த 4 ஈனிகள்ல வலிமை மிகு ஈனி அப்படின்னு பாத்தீங்கன்னா Cn மைனஸ். அப்ப அதுக்கு தான் உங்களுக்கு என்ன அதிகமா இருக்கும்னா அதிகப்படியான படிக பிளவை வந்து அது கொடுத்துருக்கும். அப்போ இஜியில் T2Gயிலிருந்து இஜிக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகணும்னா அதிக அளவு ஆற்றல் அது வந்து பயன்படுத்தி இருக்கணும். அப்படி இருந்தாதான் தாவ முடியும். அடுத்தது 10வது ஒன்மார்க். பின்வரும் எனன்சியோமர் இணைகளை தரவல்லது எது? பின்வரக்கூடிய சேர்மங்கள்ல எனன்சியோமர் அப்படிங்கிறத நம்மளுக்கு பெற்றிருக்கணும். ஸோ அதில் எனன்சியோமரை பெற்றிருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எனன்சியோமர்னா டி மாற்றியம், எல் மாற்றியம் அந்த அமைப்பில் இருக்கணும். அப்போ அதன்படி நாம் இதில் பார்க்குறப்போ அதை தரக்கூடியது நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் CO EN2 Cl2 Cl. 10வது ஒன்மார்க். CO EN2 Cl2 Cl. இதை நாம அணைவை பிரிச்சுட்டோம் அப்படின்னா CO EN2 Cl2 பிளஸ். அப்ப இதுல 2 வகையான அமைப்பை நம்மளால என்ன பண்ண முடியும்னா இதுல சொல்ல முடியும். ஒன்று கோபால்ட். இதுல வச்சு ஒளி சுழற்றக்கூடிய பண்புல நாம இதை என்ன பண்ணிக்கலாம், நாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இங்க பாக்குறப்ப இது ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின். இது வந்து ஒளி சுழற்றும் தன்மையாட்டது. இது N இல்லைன்னா இது N, இப்படி N இந்த மாதிரியும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு அமைப்பு. இன்னொன்று வந்து உங்களுக்கு சிஸ் டிரான்ஸ் அமைப்பு வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. அது 2 அமைப்புகள்ல நம்மளுக்கு வரக்கூடியது. அது ஒளி சுழற்றும் தன்மையுடையது. கோபால்ட் N, குளோரின், இது டாப்ல இருக்கிற N, இது 2க்கு நடுவில் இதுதான் எத்திலீன் டையமே. இது முன்னாடி இருக்கக்கூடியது. இது ஒரு குளோரின். அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு N, இது ஒரு N. அப்போ அடுத்தது இதோட இணை அப்படின்னா உங்களுக்கு மிரர் இமேஜ் வரணும். மிரர் இமேஜ் அப்படிங்கிறது இதே டைரக்ஷன்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா அப்படியே மாறி வரும். அப்போ அது நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா CO N N 2க்கு நடுவில். அதே மாதிரி இது ஒரு N, இங்க ஒரு N, இதுல ஒரு குளோரின் டாட் டாட் டாட்னு இதுல இங்க ஒரு குளோரின் வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு எனான்சியோமர் பேரை உருவாக்கக்கூடியது. அப்போ இந்த 1 மார்க்கு கேன்சர் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது PT NH2Cl2 என்ற அணைவு சேர்மம் பெற்றுள்ள மாற்றியம். ஸோ இது வந்து PT NH2Cl2 அப்படின்னா அணைவு மாற்றியமா இருக்கும்னா இல்லை. அணைவு மாற்றியம்னா உங்களுக்கு இந்த 10வது 1 மார்க்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி 2 விதமான அணைவு அயனிகள் சேரணும். அப்போ இதில் இருக்கிறதே ஒரு அணைவு தான். அப்போ இது என்ன வராதுன்னா அணைவு மாற்றியம் வராது. ரெண்டாவது இணைப்பு மாற்றியம். இணைப்பு மாற்றியம்னா இதுல பிணைப்புறும் 2 அயனிகளை கொண்ட ஒரு முனை ஈனி இருக்கணும். அதாவது NO2 மாதிரி. அதுல அந்த மாதிரி எந்த ஈனியும் கிடையாது. ஒளி சுழற்றும் பண்பு இருக்கிற மாற்றியமா அப்படின்னா இதுல அதுவும் கிடையாது. ஏன்னா இதுல ஒரே மாதிரி 2 ஈனிகள் இருக்குது, அதனால ஒளி சுழற்றாது. 4வது இருக்கிறது வடிவ மாற்றியம். அப்போ வடிவ மாற்றியம்னா அதில் நாம் என்ன பண்ணிக்கலாம், சிஸ் டிரான்ஸ் அப்படிங்கிறது எழுத முடியும். PT NH3 Cl2. அப்போ காம்பனண்ட்ல நம்மளுக்கு பிளாட்டினம் NH3 NH3
Cl Cl. இது சிஸ்ஸா இருந்ததுன்னா Pt NH3 NH3 Cl Cl. இது டிரான்ஸ் அமைப்பு. அப்போ வடிவவச மாற்றியத்தை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 12வது 1 மார்க். Pt Py NH3 Br Cl என்ற அணைவு சேர்மத்திற்கு சாத்தியமான வடிவ மாற்றங்கள் எத்தனை? இதுக்கு சாத்தியமானது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மொத்தமா ஒரு நிமிஷம் இது வந்து MABCD. அப்போ இதுல ஒரு உலோகமும் 4 வெவ்வேறு வகையான ஈனிகளும் இருக்கிறதுனால இங்க 3 வகையான அமைப்பு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அப்ப இந்த 1 மார்க் கேன்சர் அப்படிங்கிறது 3. அப்போ மொத்தமா இதுல எவ்வளவு அமைப்பு உருவாகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 3 மாற்றியங்கள் இதுல வந்து உங்களுக்கு உருவாகும். 13வது 1 மார்க். பின்வரும் இணைப்பு மாற்றியங்களை குறிப்பிடும் இணைகள். இதுல எது இணைப்பு மாற்றியம்? இணைப்பு மாற்றியம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈனியில வெவ்வேறு வகையான வழங்கிய அணுக்களும் பிணைப்பு உருவாக்கணும். அப்படி பார்த்துட்டோம்னா இதுல 2வது ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதுல NO3 அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அதே ஆப்ஷன்ல ONO கொடுத்துருக்காங்க. அப்ப இது ஆன்சரா வராது. 3rd ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க NCS இருக்கு, இன்னொன்னுல SCN இருக்கு. அப்ப இது மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சரா வரும். நாம் இதுல பாக்குறப்ப நம்மளுக்கு NO2 SCN CN- இது எல்லாமே நம்மளுக்கு பிணைப்புறும் ஈரணுக்களை கொண்ட ஒருமுனை ஈனி, அதாவது ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நாம் அதில் டக்குன்னு பார்க்குறப்போ ஆப்ஷன் டியை பிக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ஆனால் இந்த இடத்துல ஆப்ஷன் பியில் உங்களுக்கு இங்கே NO3 கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ONO தான் இருக்குது. அப்போ இந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக 2 ஆக்சிஜன் தான் இருக்குது, இதில் 3 ஆக்சிஜன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் சல்ஃபர் SO4 வெளியில் இருக்குது, இங்கே வெளியில் இல்லை. அப்போ ஒரே மாதிரியான வாய்ப்பாடு இருக்கணும். அதில் அந்த அணுக்கள் மட்டும் இடமா இருக்கணும்னா உங்களுக்கு இந்த 3rd ஆப்ஷன் தான் வரும். இதில் NCS-, இதில் SCN-. இப்போ 13வது 1 மார்க்கு கேன்சர் அப்படிங்கிறது 3rd ஆப்ஷன். 14வது CONH34Br2 Cl என்ற அணைவு சேர்மத்திற்கு சாத்தியமான மாற்றியம். 14வது CONH34Br2Cl அப்படிங்கிறதுக்கு சாத்தியமான மாற்றியம் அப்படின்னா இதுல உங்களுக்கு அணைவு வடிவ மாற்றியும் வரலாம், அதுபோக அயனியாதல் மாற்றியும் வரலாம். வடிவ மாற்றியம் அப்படின்னா உங்களுக்கு சிஸ் டிரான்ஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். அயனியாதல்னா இதுல புரோமினும் குளோரினும் உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு புரோமினும் குளோரினும் உங்களுக்கு இடம் மாறலாம். அப்போ NH3 4 times BrCl, வெளியில ஒரு Br. அப்போ இதுல அயனியாதல் மாற்றியமும் வரலாம், அதே மாதிரி அணைவு மாற்றியமும் இதுல எக்ஸிக்யூட் ஆகலாம். மன்னிக்கணும், அணைவு மாற்றியம் அல்ல, வடிவ மாற்றியம். இப்போ இந்த 1 மார்க் கேன்சர் வடிவ மற்றும் அயனியாதல் மாற்றியம். 15வது 1 மார்க். பின்வரும் அணைவு சேர்மங்களில் மாற்றிய பண்பை பெற்றிருக்காதது. ஸோ இதுல மாற்றிய பண்பு அப்படின்னா உங்களுக்கு வெவ்வேறு வகையான ஈனிகள் வந்து இதுல இணைஞ்சிருக்கணும். இதுல ஃபர்ஸ்ட், செகண்ட், 3rd ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஈனிகள் 2 வகையான ஈனி இருக்கும். கடைசி ஆப்ஷன்ல இருக்கிறது எல்லாம் ஒரே ஒரு ஈனி தான், அது Cl மட்டும்தான். அப்ப இதுல வடிவ மாற்றிய பண்பு, மன்னிக்கணும், மாற்றிய பண்பு பெற்றிருக்காத சேர்மம் அப்படிங்கிறது லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 16வது உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற எண் 0 மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய அணைவு சேர்மம்.
பூஜ்ஜிய மதிப்புன்னா உங்களுக்கு அதுல நடுநிலை ஈனி மட்டும்தான் இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது அதனுடைய முன்பக்கமும் பின்பக்கமும் எந்த விதமான எளிய அயனிகள் இருக்கக்கூடாது. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்துட்டீங்கன்னா இதுல Cn இருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு எதிர்மின் ஆக்சினேற்ற நிலைய இது எதிர்மின் ஈனி. அப்ப இது கண்டிப்பா உங்களுக்கு இது ஆக்சினேற்ற நிலை Fe வந்து 3+ வரும். ரெண்டாவது ஆப்ஷனும் உங்களுக்கு வராது. தேர்ட் ஆப்ஷன்ல தான் உங்களுக்கு அதனுடைய ஆக்சினேற்ற நிலைங்கிறது 0. ஏன்னா கார்பனைல் மட்டும்தான் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன்ல Cnம் இருக்கு. அப்ப இது உங்களுக்கு ஆன்சரா வராது. இதுல தேர்ட் ஆப்ஷன்ல கார்பனைல் மட்டுமே இருக்கிறதுனால இதுதான் பூஜ்ய ஆக்சினேற்ற நிலையில வரும். அடுத்தது 17வது ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டையமின் இரும்பு 2 பாஸ்பேட்டின் மூலக்கூறு வாய்ப்பாடு இதுல கேட்கிறாங்க. ட்ரைஸ் ஈத்தேன் 1,2 டையமின் ட்ரைஸ் ஈத்தேன் 1,2 டையமின் இரும்பு 2 பாஸ்பேட். ட்ரைஸ் ஈத்தேன் 1,2 டையமின் இரும்பு 2 பாஸ்பேட். ஸோ இதுல வந்து இரும்பு 2 அப்படிங்கிறப்ப இது F E, ஈத்தேன் 1,2 டையமினா ஈத்தேன், ட்ரைஸ் அப்படின்னா 3. சரிங்களா? இதனுடைய ஆக்சினேற்ற நிலை அப்படிங்கிறது நாம பார்க்கணும். இது நடுநிலை ஈனி அப்படின்னா இது 2+. பாஸ்பேட் அப்படிங்கிறது PO4 3-. ஏன்னா இங்க கொடுத்துருக்கிறது ஈனி வந்து நடுநிலை ஈனி. நடுநிலை ஈனிங்கிறதுனால இரும்பு 2னா இரும்புடைய ஆக்சினேற்ற நிலை மொத்தமா அணைவனுடைய ஆக்சினேற்ற நிலையா உங்களுக்கு இதுல மாறிக்கும். அது மட்டும் அல்லாம இதுல பாஸ்பேட் அப்படிங்கிறது 3-. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நேர்மின் சுமையும் எதிர்மின் சுமையும் உங்களுக்கு வேற வேறையா இருக்கு. அப்ப இது வந்து நடுநிலை ஆகணும்னா உங்களுக்கு 6 வரணும், அங்க 6- வரணும். அப்படி பாத்தீங்கன்னா இதுல மொத்தமா நாம வந்து 3 FeEn த்ரைஸ் அப்படிங்கிற சேர்மத்தை நாம இதுல எடுத்திருக்கணும். அப்பதான் நடுநிலை அணைவு உருவாகும். FeEn த்ரைஸ் அப்படிங்கிறது 3 முறையும் பாஸ்பேட் அப்படிங்கிறது 2 முறையும் எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தாதான் மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவை இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ FeEn த்ரைஸ் 3 தடவை இருக்குன்னா 3 × 2+ அப்படின்னா 6+ வரும். PO4 அப்படிங்கிறது 2 தடவை இருக்குன்னா இதோட சார்ஜ் 3-. அப்போ 2 × 3னா 6- வரும். அப்பதான் இது உங்களுக்கு நடுநிலை ஈனியா எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த 1 மார்க்குக்கு ஆன்சர் அப்படிங்கிறது லாஸ்ட் ஆப்ஷன் FeEn த்ரைஸ், வெளியில மொத்தமா ஒரு 3, PO4 2 அப்படின்னு சொல்லக்கூடியது. 18வது 1 மார்க் பின் வருவனவற்றுள் பேரா காந்தத்தன்மையை பெற்றிருக்கக்கூடியது. பேரா காந்தத்தன்மைனா இது ஒவ்வொன்றினுடைய ஆக்சினேற்ற நிலையை நாம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நம்மளுக்கு என்னதுன்னா ஜிங்க் NH3 2+, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 18வது 1 மார்க் Zn NH3 2+. இங்க பாத்தீங்கன்னா NH3 அப்படிங்கிறது உங்களுக்கு நடுநிலை ஈனி. அப்ப இந்த அணைவு அயனியோட மின்சுமை அப்படியே உலோகத்தின் மின்சுமைக்கு வந்துடும். இப்போ Zn அப்படின்னா 30. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4s2 3d10 கான்ஃபிகரேஷன். இன்னும் கிளாரிட்டியா நாம இதில் எழுதணும்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10. இப்போ Zn 2+ அப்படின்னா உங்களுக்கு 4s போயிடும், 3dல 10 எலக்ட்ரான் வரும். இது முழுவதும் நிரப்பப்பட்டது. அப்போ இது கண்டிப்பா உங்களுக்கு பேரா காந்தத்தன்மை இல்லை, இது உனக்கு மன்னிக்கணும், இது உங்களுக்கு காந்தத்தன்மையை பெற்றிருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் CO NH36 3+. CO NH36 3+. இதுலேயும் அதே மாதிரி கோபால்ட்டினுடைய ஆக்சினேற்ற நிலை அப்படிங்கிறது 3+. இது 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d7. அப்போ இதுல கோபால்ட் 3+
அப்படின்னு நீங்க வச்சுட்டீங்கன்னா 3d6, ஏன்னா 4s இருக்க 2 எலக்ட்ரான் போயிடும், 3dல ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 3 4 5 6. அப்ப இதுல 4 தனித்த எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது பேரா காந்தத்தன்மை உடையது அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா, கோபால்ட் பக்கத்துல உங்களுக்கு அம்மைன் வரும்போது இது உங்களுக்கு வலிமை மிகு ஈனியா செயல்படும். இந்த பிளாக்கை நாம பிரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இதுல மொத்தமா நம்மளுக்கு லிகாண்டோட அப்ரோச் வரும்போது இது உங்களுக்கு 2 கேட்டகரியா பிரியும். ஒன்று வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா T2G, இன்னொன்று வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா EG. ஸோ அம்மைன் உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல வலிமை மிகு ஈனியா செயல்படும். அது வலிமை மிகு ஈனியா செயல்படுறதுனால அது தாழ் அணைவு சேர்மத்தை உருவாக்கும். அது எங்க உருவாக்கும்னா கோபால்ட்டோட அம்மைன் இருக்கும்போது அது உங்களுக்கு தாழ் அணைவு சேர்மத்தை தான் உருவாக்கும். ஏன்னா அது வலிமை மிகு ஈனியா செயல்படும். அப்ப இங்க 6 எலக்ட்ரான் இருக்கிறதுனால அந்த 6 எலக்ட்ரானும் உங்களுக்கு எங்க ஃபில் ஆகும்னா முதல்ல T2Gல ஃபில் ஆகும். ஏன்னா அது உங்களுக்கு EGக்கு போறதுக்கு அதிகமான எலக்ட்ரான் தேவைப்படும், மன்னிக்கணும், அதிகமான ஆற்றல் தேவைப்படும். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு T2G அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிரும். இப்ப இந்த கான்ஃபிகரேஷன் படி உங்களுக்கு கோபால்ட் Dல 6 எலக்ட்ரான் இருந்தாலும் அந்த 6 எலக்ட்ரானும் உங்களுக்கு முழுவதும் நிரப்பப்பட்டது. அதாவது T2Gல முழுவதும் நிரப்பப்பட்டதுனால இது உங்களுக்கு தயாகாந்தத்தன்மை உடையது அப்படின்னு நாம பார்க்கிறோம். தேர்ட் ஆப்ஷன் நிக்கல் H2O6 2+. அப்ப இதுல நாம பார்க்கிறோம் அப்படின்னா அடுத்தது நிக்கல் H2O6 2+. அப்ப இந்த கான்ஃபிகரேஷன் படி பார்க்குறப்போ நிக்கல் அப்படின்னா இதோட அணியன் 18. இப்போ 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d8. நிக்கல் 2+ அப்படின்னா 28. இது வந்து உங்களுக்கு 3d8 மட்டும்தான் இருக்கும். அப்போ இங்க பார்க்குறப்போ இந்த 3d எலக்ட்ரான் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன ஆயிரும், 2 3 4 5 6, ஒரு நிமிஷம், ஸோ அந்த டி ஆர்பிட்டால் படி இதுல 2 தனித்த எலக்ட்ரான் இருக்கு. இந்த நிக்கலோட H2O சேர்ந்ததுனால இது வந்து உங்களுக்கு உயர் சுழற்சி அணைவை வந்து உருவாக்கக்கூடியது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இது உங்களுக்கு கீழே ஃபில் பண்ணிட்டு திரும்ப மேல ஃபில் ஆகணும். அதாவது இது நாம முதல்ல 8 எலக்ட்ரான் அப்படி எடுத்துக்கிறோம். அஞ்சு 6 7 8 இது நாம 2 கேட்டகரியா நாம பிரிக்கிறப்போ இது வந்து உங்களுக்கு T2G, இது உங்களுக்கு EG. இது வலிமை குறைந்த ஈனிங்கிறதுனால எலக்ட்ரான் உங்களுக்கு முதல்ல சிங்கிளா ஃபில் ஆகும். 4 5 5 6 7 8. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈஜியில் 2 எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு பேரா காந்தத்தன்மை உடையது. அடுத்தது நம்மளுக்கு நிக்கல்ல லாஸ்ட் ஆப்ஷன் நிக்கல் Cn4 2-. இதில் Cn அப்படின்னாவே இது உங்களுக்கு வலிமை மிகு ஈனி. அப்போ எல்லா எலக்ட்ரானையும் இது என்ன பண்ணிடும், உங்களுக்கு பேர் பண்ணிடும். அப்போ இது உங்களுக்கு ஆன்சரா வராது. இந்த 1 மார்க்குக்கு ஆன்சர் அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷன். 19வது 1 மார்க் முகப்பு மற்றும் நெடுவரை மாற்றியங்களை பெற்றிருப்பது. முகப்பு மாற்றியம் நெடுவரை மாற்றியம் இருக்கணும்னா உங்களுக்கு 2 வகை ஈனிகள் இருக்கணும். இந்த இரண்டுமே உங்களுக்கு 3 3 இருக்கணும். அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் இதுதான் உங்களுக்கு இதுல ஆன்சர். அடுத்தது 20வது 1 மார்க் சரியான கூற்றை தெரிவு செய்க அப்படின்னு இதுல கேட்டிருக்கிறாங்க.
ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எண்முகி அணைவுகளை விட தளசதுர அணைவுகளில் அதிக நிலைப்புத்தன்மை உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தவறான கூற்று. ஏன்னா எண்முகி அணைவுகளுக்கு தான் உங்களுக்கு படிக புல நிலைப்படுத்தும் ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அப்ப இந்த இதுல உங்களுக்கு சரியான ஆன்சர் அப்படிங்கிறது லாஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா VH2O6 அப்படிங்கிறதோட படிக புல நிலப்படுத்தக்கூடிய ஆற்றலுடைய மதிப்பு டைட்டானியம் H2O6 நிலைப்படுத்தக்கூடிய ஆற்றலை விட உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஸோ இதை நாம் என்ன பண்ணிருக்கலாம், நாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். வெனாடியம் H2O6 அதே மாதிரி டைட்டானியம் 20வது 1 மார்க். வெனாடியம் H2O6 2+, வெனாடியம்னா 23 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d 23 வெனாடியம் 2+ அப்படின்னு நீங்க எடுக்கிறப்போ உங்களுக்கு 3dல 3 எலக்ட்ரான் அப்படியே இருக்கும். அப்போ இதன்படி நம்ம பார்க்கிறப்போ இது d ஆர்பிட்டால் 1 2 3. இது நாம் அந்த கேட்டகரி வைஸ் பிரிக்கும் போது T2G EG இதுல பிரிக்கிறப்போ மொத்தம் 3 எலக்ட்ரான் வரும். 3 எலக்ட்ரான் உங்களுக்கு எதுல நின்னுக்கும்? T2Gல நின்னுக்கும். அப்ப இதுக்கு நாம் ஆற்றல் கண்டுபிடிக்கணும்னா N T2G into -0.4 plus N EG into 0.6 into del naught. அப்போ இதில் மொத்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடியது T2Gல மட்டும்தான் இருக்குது, EGல கிடையாது. அப்படி பார்த்துட்டீங்கன்னா 3 into -0.4 plus 0 into 0.6 into del naught. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா -1.2 into del naught. ஏன்னா இது 0 plus -1.2 அப்படின்னா உங்களுக்கு அதே வேல்யூ தான் வரும். ஸோ அடுத்தது உங்களுக்கு என்னதுன்னா the last one டைட்டானியம் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. டைட்டானியம் H2O6 2+, இதுல டைட்டானியம் 2+ தான். ஸ்காண்டியம் அப்படின்னா 22 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d2. டைட்டானியம் 2+ அப்படின்னா உங்களுக்கு 3dல 2 எலக்ட்ரான் வரும். 3dல 2 எலக்ட்ரான் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, மேல இருக்கக்கூடிய டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் படியே நாம் அதை பார்க்குறப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெனாடியத்துல 3 எலக்ட்ரான் இருந்த மாதிரி இதுல உங்களுக்கு 2 எலக்ட்ரான் வரும். ஸோ அதையும் நாம பிரிச்சு எழுதிக்கலாம். 1 2 இதை நாம பிரிக்கிறப்போ T2Gல EG ஒரு நிமிஷம் T2G EG இதுல வந்து 2 எலக்ட்ரான் நாம இங்க ஃபில் பண்ணியிருக்கிறோம். அப்ப இதன்படி பார்க்கறப்ப நம்மளுக்கு N T2G into -0.4 plus N EG into 0.6 into del naught. அப்ப இதன்படி பார்க்கறப்ப நம்மளுக்கு N T2Gல நம்மளுக்கு 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்ப இதுல 2 into -0.4 plus 0 into 0.6 into del naught. அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு -0.8 into del naught அப்படின்னு வரும். அப்போ இதுல பார்த்துட்டீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு ஆற்றல் அதிகம்னா அவங்க கொடுத்தது படி வெனாடியத்துக்கு தான் ஆற்றல் அதிகம். சரிங்களா? ஸோ அதோட 5th lesson 1 மார்க் உங்களுக்கு முடியுது.
ஆல் தி பெஸ்ட்மா, எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வாங்க. தேங்க்யூ சார். நேஷனல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னு பாரு. டெல்லியா? இல்ல, the answer is